வணக்கம். வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். பிரவீணா, முதலில் தலைப்புச் செய்திகள். அதிமுக பொதுச் செயலராக பொறுப்பேற்றார் சசிகலா. ஜெயலலிதா பாதையில் பயணத்தை தொடருவோம் என உறுதி. விவசாயிகள் பிரச்சனையில் தமிழக அரசு அலட்சியம். மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இன்று ஒரே நாளில் மட்டும் 11 விவசாயிகள் பலி. தமிழகத்தில் தொடரும் விவசாயிகள் மரணம். நாளை 2017 புத்தாண்டு பிறப்பு. தலைவர்கள் வாழ்த்து. புத்தாண்டு பிறந்தது. கொண்டாட்டத்துடன் வரவேற்றது நியூசிலாந்து. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா அதிமுக பொதுச் செயலராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலராகவும் பதவி வகித்து வந்த ஜெயலலிதா கடந்த 5ஆம் தேதி காலமானார். அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பொதுக்குழு செயற்குழு சென்னையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலராக சசிகலாவை நியமனம் செய்ய ஒப்புதல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுக்குழு தீர்மான நகலை சசிகலாவிடம் வழங்கி பொதுச் செயலாளராக பொறுப்பு ஏற்கும்படி முதல்வர் பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டார். பின்னர் அமைச்சர்களுடன் மெரினா கடற்கரைக்கு நேற்று சென்ற சசிகலா அங்குள்ள அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலராக பொறுப்பேற்க போயஸ்தோட்ட இல்லத்தில் இருந்து இன்று நண்பகல் 12 மணிக்கு சசிகலா புறப்பட்டார். வழிநெடுகிலும் அதிமுகவினர் அளித்த உற்சாக வரவேற்பை பெற்றுக்கொண்ட சசிகலா தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தார். பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுச் செயலராக சசிகலா பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது முதல்வர் பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் உடனிருந்தனர். அவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலர் சசிகலா, 33 ஆண்டுகளில் ஜெயலலிதா இல்லாமல் பங்கேற்கும் முதல் நிகழ்ச்சி என்பதால் மிகவும் வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். ஜெயலலிதாவை மீட்டெடுக்க 75 நாட்கள் கடுமையாக போராடினோம் என்றும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளித்தோம் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஜெயலலிதாவின் மறைவு கற்பனையிலும் நினைக்காத ஒன்று என்றும் சசிகலா தெரிவித்தார். மறைந்த முதல்வரும் அதிமுக நிறுவனருமான எம்ஜிஆரின் 100ஆண்டு விழாவை ஒட்டி எம்ஜிஆரின் உருவம் பதித்த நாணயமும் அஞ்சல் தலையும் வெளியிட மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று சசிகலா கூறினார். 2017ஆம் ஆண்டு முழுவதும் எம்ஜிஆர் 100ஆண்டு விழா கொண்டாடப்படும் என்றும் சசிகலா குறிப்பிட்டார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா காட்டிய பாதையில் பயணம் செய்வோம் என்றும் கட்சிப் பணியில் வெற்றி பெற தங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் எனவும் அதிமுக பொதுச் செயலர் சசிகலா தெரிவித்தார். தமிழக விவசாயிகளின் உயிர் மற்றும் வாழ்வாதார பிரச்சினைகளில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியும் அதிமுக அரசு அலட்சியம் காட்டுகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக விவசாயிகள் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்டு உயிரிழக்கும் சூழ்நிலையில் விவசாய மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகள் அதிகரித்துள்ளன. இது தொடர்பாக தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் நேரில் சந்திக்க நேரம் கேட்டு திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் கடிதம் ஒன்றை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழக விவசாயிகள் வறட்சியின் பிடியில் சிக்கி இதுவரை ஏறக்குறைய 59 பேர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறினார். தமிழகத்தில் இன்று ஒரு நாளில் மட்டும் வாடிய பயிரை கண்டு அதிர்ச்சி அடைந்த 11 விவசாயிகள் மரணமடைந்தனர். தமிழகத்தில் இந்த ஆண்டும் போதிய மழைப்பொழிவு இல்லை. டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் கடும் வறட்சி நிலவுவதால் பயிர்கள் கருகி வருகின்றன. இதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் அதிகமான விவசாயிகள் பலியாகியுள்ளனர். நேற்று ஒரே நாளில் மட்டும் 6 விவசாயிகள் பலியான நிலையில் தமிழகத்தில் இன்று மட்டும் 11 விவசாயிகள் உயிரிழந்தனர். தொடரும் மரணம் விவசாயிகள் மட்டுமின்றி மக்களிடையேயும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் கடம்பர வாழ்க்கை பகுதியைச் சேர்ந்த பெண் விவசாயி விஜயா 2 ஏக்கரில் விவசாய பணிகளை மேற்கொண்டிருந்தார். தண்ணீரின்றி பயிர்கள் கருகியதை கண்ட அவர்
வயலிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். வேதாரண்யம் அருகே உள்ள நடுச்சேத்தியைச் சேர்ந்த விவசாயி கோகுலவாசன் 4 ஏக்கர் நிலத்தில் சாகுபடி செய்திருந்த சம்பா பயிர்கள் கருகுவதைக் கண்டு மனமுடைந்து உயிரிழந்தார். 6 ஏக்கர் நிலத்தில் சம்பா பயிர்கள் தண்ணீரின்றி வாடுவதைக் கண்ட விவசாயி கணபதியும் மாரடைப்பால் பலியானார். கீழையூரைச் சேர்ந்த விவசாயி வீரமணி கண் எதிரே பயிர்கள் கருகுவதைக் கண்டு மயங்கி விழுந்து உயிரிழந்தார். நாகையை அடுத்த ஊர்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கலியபெருமாள் மாரடைப்பால் மயங்கி விழுந்து பலியானார். திருமருகல் கிராமத்தைச் சேர்ந்த திருமாவளவன் 5 ஏக்கரில் சம்பா சாகுபடி பொய்த்து போனதால் ஏற்பட்ட மன உளைச்சலால் மரணமடைந்தார். மயிலாடுதுறையை அடுத்த சேமலங்கத்தைச் சேர்ந்த விவசாயி ராஜ்குமார் சம்பா பயிர் சாகுபடிக்காக 2 லட்சம் கடன் வாங்கி செலவு செய்திருந்தார். எனினும் சம்பா பயிர் கருகுவதைக் கண்டு மனமுடைந்து அதிர்ச்சியில் அவர் காலமானார். இதுவரை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் 30 விவசாயிகள் மரணமடைந்தனர் என்பது நினைவு கூறத்தக்கது. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே படர்ந்தபுளி ஊராட்சியைச் சேர்ந்த விவசாயி பெருமாள் மழையின்றி மானாவாரி பயிர்கள் கருகுவதைக் கண்டு மன உளைச்சல் அடைந்தார். இதனால் ஏற்பட்ட மாரடைப்பால் பெருமாள் மரணமடைந்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் இழப்பீடு வழங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக மக்களுக்கு மங்காத எழுச்சியையும் நிறைவான வளர்ச்சியையும் நீங்காத வளங்களையும் வழங்கும் ஆண்டாக மலரட்டும் என்று தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கில புத்தாண்டு திருநாளையொட்டி வாழ்த்து செய்தியொன்றை முதல்வர் பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ளார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு ஜெயலலிதா வகுத்த எண்ணற்ற திட்டங்களை சிறப்பான முறையில் தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ள முதல்வர் பன்னீர்செல்வம் ஒற்றுமையுடன் அயராது உழைத்து வளமும் வலிமையும் மிக்க தமிழ்நாட்டை உருவாக்கிட இந்த புத்தாண்டில் உறுதியேற்போம் என்றும் தெரிவித்துள்ளார். புலர்கின்ற புத்தாண்டு மிகச்சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டுமென அதிமுக பொதுச் செயலர் சசிகலா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலராக பொறுப்பேற்ற பின்னர் முதன்முறையாக ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டுள்ள சசிகலா, தமிழக மக்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கடவுள் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இறைவன் கொடையாக 2017ஆம் ஆண்டு மலர்கின்ற இந்த தருணத்தில் தமிழக மக்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்வதாகவும் சசிகலா தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் ஆங்கில புத்தாண்டான 2017 தமிழக மக்களுக்கு அனைத்து வகையிலும் முன்னேற்றம் தரும் ஆண்டாக அமைய வேண்டும் என தெரிவித்துள்ளார். மாநிலமும் நாடும் வளர்ச்சியடைய நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையுடன் நடைபோட உங்களில் ஒருவனாக முன்னிற்பேன் என்றும் உறுதி கூறியுள்ளார். மனமகிழ்ச்சி நிரம்பியதாக இந்த புத்தாண்டு அமைய அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளும் நிறைவேறும் ஆண்டாக 2017ஆம் ஆண்டு அமையட்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டின் இறுதியில் முதல்வர் ஜெயலலிதா மரணம், வர்தா புயல் ஏற்படுத்திய பேரிழப்பு, பருவமழை பொய்த்ததால் விவசாயிகளின் தொடர் மரணம் ஆகியவை மக்களை பெரும் துன்பத்தில் ஆழ்த்தியது என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், வரும் 2017ஆம் ஆண்டானது மக்களின் துன்பங்களை நீக்கி அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியும் பெருக வேண்டும் என்று டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து துறைகளும் வளர்ச்சி பெற்று இந்தியாவை வல்லரசாக்க அனைவரும் உறுதியேற்போம் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறையினர், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஆங்கில புத்தாண்டு திருநாளை ஒட்டி தேமுதிக தலைவர் விஜயகாந்த், தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், மதிமுக பொதுச் செயலர் வைகோ உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமாஜ்வாதி கட்சியிலிருந்து முதல்வர் அகிலேஷ் யாதவ், ராம்கோபால் யாதவ் ஆகியோரின் இடைநீக்கம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக முலாயம் சிங் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் முதல் வேட்பாளர் பட்டியலை சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் அண்மையில் அறிவித்தார். இதனால் அதிருப்தி அடைந்த முதல்வர் அகிலேஷ் தனது ஆதரவாளர்கள் இடம்பெற்ற போட்டி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார்.
கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி அகிலேஷ் யாதவ், ராம்கோபால் யாதவ் ஆகியோரை கட்சியிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு இடைநீக்கம் செய்து முலாயம் உத்தரவிட்டார். சமரச நடவடிக்கையில் மூத்த தலைவர் அசம்கான் மேற்கொண்டதை அடுத்து முலாயம், அகிலேஷ் இடையே சந்திப்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட அகிலேஷ், ராம்கோபால் ஆகியோர் மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாக முலாயமின் சகோதரர் சிவ்பால் அறிவித்தார். இதனையடுத்து 24 மணி நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநில அரசியல் நாடகம் முடிவுக்கு வந்துள்ளது. அருணாச்சல் மக்கள் கட்சியைச் சேர்ந்த 33 எம்எல்ஏக்கள் அந்த கட்சியில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளனர். முதல்வர் பேமா கண்ட் மற்றும் 30 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி சில மாதங்களுக்கு முன்பு அருணாச்சல் மக்கள் கட்சியில் இணைந்தனர். இதனிடையே அருணாச்சல் கட்சியில் இருந்து முதல்வர் பேமா கண்ட், துணை முதல்வர் உட்பட 7 எம்எல்ஏக்கள் ஆகியோர் நேற்று திடீரென நீக்கப்பட்டனர். முதல்வர் பேமா கண்டுக்கு பாரதிய ஜனதா ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளது. இதனையடுத்து அருணாச்சல் கட்சியில் இருந்து பேமா கண்ட் உள்பட 33 எம்எல்ஏக்கள் விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். அருணாச்சல பிரதேச பேரவையில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த 10 எம்எல்ஏக்களும், காங்கிரஸ் கட்சியில் 3 எம்எல்ஏக்களும் இடம்பெற்றுள்ளனர். உலகிலேயே முதலாவது நாடாக தென்மேற்கு பசிபிக் கடலில் உள்ள நியூசிலாந்தில் இந்திய நேரப்படி மாலை 4:30 மணிக்கு புத்தாண்டு பிறந்தது. நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகரில் உள்ள புகழ்பெற்ற கோபுரத்தில் பல வண்ண லேசர் கதிர்களால் ஒளியை சிதற செய்து பல்வேறு வகையான படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி இந்த கோபுரத்தின் மேலிருந்து எழுந்த வான வேடிக்கை நிகழ்ச்சி இரவை பகலாக்கியது. மேலும் பட்டாசு வெடித்தும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு நியூசிலாந்து மக்கள் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்றனர். விவசாயிகளின் தொடரும் மரணம், ஆர்ப்பாட்டம் நடத்த மதிமுக முடிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வாடிய பயிரை கண்ட விவசாயிகளுக்கு உரிய நஷ்ட ஈடு வழங்க கோரி வரும் ஜனவரி 6ஆம் தேதி மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்க திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த மதிமுக பொதுச் செயலர் வைகோ செய்தியாளர்களுடன் பேசினார். சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை அரசுடைமையாக்குவோம் என்ற இலங்கை அரசின் அறிவிப்பிற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி வரும் 6ஆம் தேதி மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் வைகோ கூறினார். கோபிச்செட்டிப்பாளையம் மொடச்சூர் வாரசந்தை பகுதியில் வசித்து வந்த நரிக்குறவர்கள் வசிக்க இடமின்றி அலைக்கழிக்கப்படுவதால் குடியிருக்க நிரந்தர இடம் வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்தியூர் வாரசந்தை நடைபெறும் இடத்தின் அருகே வசித்து வந்த நரிக்குறவர்கள் மொடச்சூர் வாரசந்தை பகுதிக்கு இடம்பெயர்ந்தனர். வாரசந்தையை குத்தகைக்கு எடுத்தவர்கள் இவர்களை தங்க விடாமல் விரட்டி அடித்துள்ளனர். பின்னர் இவர்கள் அனைவரும் கோபிச்செட்டிப்பாளையம் சார் ஆட்சியரிடம் வீட்டுமனை கேட்டு மனு அளித்தனர். இதனையடுத்து வருவாய்த்துறையினர் அரசு புறம்போக்கு இடத்தில் குடியேற இலவச வீட்டுமனை பட்டாக்களை இவர்களுக்கு வழங்கினர். அரசு வழங்கிய இடத்திற்கு உரிமை கொண்டாடிய சிலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தடையாணை பெற்றனர். இதனால் மீண்டும் மொடச்சூர் வாரசந்தை பகுதியில் குடியேறிய இவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. குடியிருக்க நிரந்தர இடம் ஒதுக்க வேண்டும் என அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் அருகே அரசு பேருந்து ஒன்று வாய்க்காலில் கவிழ்ந்த விபத்திற்குள்ளானதில் 20 பயணிகள் படுகாயமுற்றனர். மயிலாடுதுறையில் இருந்து நாகப்பட்டினம் முன்னோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று மலைக்குடி கிராமத்தில் குறுகிய சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிரே வந்த வேனுக்கு வழிவிடுவதற்காக பேருந்தை சாலை ஓரமாக திருப்பிய போது வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் மணிவண்ணன் மற்றும் பயணிகள் 15 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தை அடுத்த வான்பாக்கம் மற்றும் சோழவள்ளி என்ற 2 கிராம மக்களிடையே நடக்கும் மோதல்களுக்கு காவல்துறையின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
வான்பாக்கத்தைச் சேர்ந்த பெண்களை சோழவள்ளியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் சோழவள்ளி மற்றும் வான்பாக்கத்தைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே வான்பாக்கத்தைச் சேர்ந்த 1000க்கும் அதிகமான மக்கள் ஆட்சியரிடம் முறையிட்டு குடும்ப அட்டைகளை ஒப்படைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த காவல்துறையினர் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பகுதியில் நடைபெற்று வரும் மோதல்களுக்கு காவல்துறையின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது சுற்றுலா வேன் மோதிய விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் திம்மராயன் தனது உறவினர் மற்றும் நண்பர்களுடன் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு சென்னையில் இருந்து வேனில் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். ஆம்பூர் அருகே பச்சைக்குப்பம் என்ற இடத்தில் சாலை ஓரத்தில் நின்றிருந்த லாரியின் மீது வேன் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் படுகாயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே திருவாரூர் திருவிக அரசு கல்லூரி மாணவி கீர்த்திகா ஆய்வு வகுப்பிற்கு சென்றுவிட்டு ஊருக்கு திரும்புவதற்காக தஞ்சாவூரில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்தபோது பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே மாணவி கீர்த்திகா பலியானார். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை புறநகர் பகுதியில் வீடுகளில் மழைநீர் தேங்குவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஒருநாள் அடையாள உண்ணாவிரதத்தில் திரளானோர் ஈடுபட்டனர். சென்னை தாம்பரம், பெருங்குளத்தூர், பீர்க்கன்காரணை உள்ளிட்ட 19 பகுதிகளில் வெள்ளம் மற்றும் புயலின் போது வீடுகளில் வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் பெரும் பாதிப்பு அடைந்தனர். இதற்கு தீர்வு காண அரசுக்கு நடவடிக்கை எடுக்க பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதனால் இன்று ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் நடைபெறுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தருமபுரி மக்கள் புத்தாண்டை வரவேற்று கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகி வருகின்றனர். இதனால் இனிப்பு கடைகளில் கேக் விற்பனை அதிகரித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு நிறைவுற்று இன்று இரவு 12 மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டை வரவேற்கும் வகையில் குடும்ப உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் கேக் வெட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வார்கள். தருமபுரியில் உள்ள இனிப்பகத்தில் பிளம் கேக், ஹனி கேக், சாக்லேட் கேக் மற்றும் குழந்தைகள் வரவேற்கும் வகையில் கார்ட்டூன் வகை கேக்குகள் என 50 வகையான கேக்குகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது கிராமம் முதல் நகர்பகுதி வரையில் புத்தாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படுவதால் இனிப்பகங்களில் கேக் விற்பனையும் அதிகரித்துள்ளது. திருநெல்வேலியில் புத்தாண்டையொட்டி மல்லிகை பூவின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கடும் பனிப்பொழிவால் பூக்களின் வரத்து குறைந்துள்ளதாக பூ வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். புத்தாண்டையொட்டி அனைத்து பூக்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. பூ சந்தையில் இன்றைய நிலவரப்படி மல்லிகை பூவின் விலை 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், பிச்சி பூவின் விலை ரூபாய் 800க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தற்போது பனிமூட்டம் அதிகமாக உள்ளதால் மல்லிப்பூவின் விளைச்சல் குறைவாக உள்ளதால் இந்த விலை உயர்வுக்கு காரணம் என பூ வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். வங்கதேச அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடர். நியூசிலாந்து 3-0 கணக்கில் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஈராக் தலைநகர் பாக்தாத் அருகே உள்ள வாரசந்தை பகுதியில் 2 இடங்களில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலில் 27 பேர் பலியானார்கள், 50 பேர் படுகாயமடைந்தனர். பாக்தாத் அருகே உள்ள வாரசந்தை பகுதியில் மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக பொருட்களை வாங்க கூடியிருந்தனர். அப்போது தற்கொலைப்படையைச் சேர்ந்த தீவிரவாதி ஒருவர் தனது உடலில் கட்டியிருந்த குண்டை வெடிக்கச் செய்தார். அங்குள்ள உள்துறை அமைச்சக அலுவலகத்திலும் குண்டு வெடித்தது. இந்த 2 சம்பவத்தில் 27 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஈராக்கில் மொசூல் நகரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள அரசு படைகளுக்கு எதிராக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
வங்கதேசத்திற்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்துள்ளது. நியூசிலாந்தில் பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்றது. முதல் 2 போட்டியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி 2-0 என ஏற்கனவே தொடரை கைப்பற்றியது. மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி நெல்சன் நகரில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த வங்கதேச அணியில் தமீம் இக்பால், இம்ருல் கில் இணை நல்ல தொடக்கத்தை தந்தது. முதல் விக்கெட்டிற்கு 102 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிந்தன. நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் வங்கதேச அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 236 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து 237 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் நியூசிலாந்து அணி களமிறங்கியது. 41.2 ஓவரில் 2 விக்கெட்டுகள் மட்டுமே இழந்த நியூசிலாந்து அணி 239 ரன்கள் குவித்து வெற்றி பெற்றது. வில்லியம்சன் 95 ரன்களும் நிஷாம் 28 ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இந்த வெற்றி மூலம் ஹாட்ரிக் சாதனை படைத்த நியூசிலாந்து ஒருநாள் தொடரை கைப்பற்றியது. ஆட்ட நாயகனாக நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். No real opportunities to speak of. Bangladesh uncharacteristically poor in the field. A lot of misfields. Williamson brought up his 50. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக பொதுச் செயலராக பொறுப்பேற்றார் சசிகலா. ஜெயலலிதா பாதையில் பயணத்தை தொடருவோம் என உறுதி. விவசாயிகள் பிரச்சனையில் தமிழக அரசு அலட்சியம். மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இன்று ஒரே நாளில் மட்டும் 11 விவசாயிகள் பலி. தமிழகத்தில் தொடரும் விவசாயிகள் மரணம். நாளை 2017 புத்தாண்டு பிறப்பு. தலைவர்கள் வாழ்த்து. புத்தாண்டு பிறந்தது. கொண்டாட்டத்துடன் வரவேற்றது நியூசிலாந்து. இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு வேந்தரின் ஒருநாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.